இருக்கிறீர்களா? நம்ம சூரியனை ஹீரோவா நடிச்சு வெளிவந்திருக்க படம் தான் இந்த தொட்டுக்காளி. இந்த கொட்டுக்காளி படத்தை PS வினோத்ராஜ் இயக்கியிருக்காரு. இந்த வினோத்ராஜ் இதுக்கு முன்னாடி கூழாங்கல்னு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காருங்க. இந்த கூழாங்கல் படத்தை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். இந்த படம் ஏகப்பட்ட விருதுகளை வாங்கி குவிச்சிச்சு. ஆணாதிக்கம், குடும்ப வன்முறை, மது அடிமைத்தனம், கேள்வி கேட்கும் அந்த ஒற்றைக்கல், இப்படி படத்தை யதார்த்தமா செதுக்கி வச்சிருப்பாரு PS வினோத்ராஜ். கூழாங்கல் படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பா ஒரு தடவை போய் பாருங்க. இந்த கொட்டுக்காளி படத்தை நம்ம எஸ்கே தான் தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல தான் வைரல் ஸ்பீச் ஒன்று பேசியிருப்பாரு நம்ம எஸ்கே. இந்த படத்துல சூரி மற்றும் கேரள நடிகை அண்ணாபை தவிர மற்ற எல்லாருமே கிராமத்து ஆட்கள் தான். இந்த படத்துல மியூசிக் என்ற வேர்க்கு இடம் இல்ல. வெறும் வண்டி சத்தங்களையும் சேவலோட கொக்கோ சத்தத்தையும் மட்டுமே வைத்து முழு படத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த கொட்டுக்காளி படத்தோட கதை என்னன்னா, +2 முடிச்சு தன்னோட முறப்பொண்ண சூரி கல்யாணம் பண்ணிக்காம மேற்படிப்புக்கு காலேஜ் அனுப்புறாரு. அந்த பொண்ணு போன இடத்துல சும்மா இருக்க முடியாம காதல்ல விழுந்துருச்சு. அப்புறம் என்னன்னா, காதல்ல விழுந்த மேட்டர் சூரிக்கு தெரிஞ்சிருச்சு. ஏற்கனவே தொண்டையில ஆபரேஷன் செஞ்ச மாதிரி இருக்க சூரி வச்சு இப்ப அந்த பொண்ணு பக்கம் திரும்புது. அந்த பொண்ணு பிடிவாதமா சொல்லாம சொல்லிருச்சு, நான் காதலிச்சவனை தான் திருமணம் பண்ணுவேன்னு. என்னடா சொல்லாம சொல்லிருச்சுன்னு சொல்றா, அந்த பொண்ணுக்கு வாய் இல்லையா? வாயை திறந்து சொல்லிருக்கலாமன்னு நீங்களாம் நினைக்கலாம். சூரிக்கு தான் தொண்டையில ஆபரேஷன் பார்த்தா அந்த பொண்ணுக்கு டைரக்டர் டைலாக்ஸே எழுத மறந்துட்டார் போல. இப்ப இந்த காதல் மேட்டர் இவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த குடும்பமே இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு சாமியார்ட்ட கூட்டிட்டு போறாங்க. அந்த சாமியார்ட்ட கூட்டிட்டு போற பயணம் தான் இந்த கொட்டுக்காளி படமே. கடைசியா அந்த பொண்ணுக்கு பேய் ஓட்டப்பட்டதா, இந்த சமூகத்துல இருக்கும் பேய் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டதா என்பதை தான் மீதி கதையா வச்சிருக்காரு PS வினோத்ராஜ். படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பாண்டியாக சூரி தனது வித்தியாசமான நடிப்புல மிரட்டி இருக்காரு. படம் முழுக்கவே கழுத்துல சுண்ணாம்பு கட்டி விடணும், கரகரப்பான தொண்டையுடனும் பேசி நடித்து இருப்பது நம்மள பிரமிக்க வைக்குது. படத்துல அந்த பழைய காமெடி நடிகர் சூரிய நம்ம பார்க்கவே முடியாது. மனுஷன் அந்த அளவுக்கு நடிச்சிருக்காருன்னு சொல்லணும். என்ன 2 பேரும் சேர்த்து ஏற்றிக்க வேண்டியனே. எங்க வீட்டு பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கு, மிரட்டுறதுக்காக பாலமேடு வரைக்கும் போறோம். மீனா கதாபாத்திரத்தில் நடிச்ச அன்னப்பெண் எவ்வளவு அடி வாங்கினாலும் வாங்கினாலும் ஒரு பிடிவாத கொண்ட பெண்ணாகவும், தன்னோட முறப்பையன சூரிய நிமிர்ந்து கூட பார்க்காத பெண்ணாகவும் இவங்களும் மிரட்டி இருக்காங்க. மற்றும் ஒரு குடும்பமாக இவங்க கூட சேர்ந்து நடிச்சவங்க எல்லாரும் கண்டிப்பா நடிச்சாங்கன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பா வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். படத்துல இடைவெளி வரை ஆட்டோ ஓடுவதையும் 2 வீலர்ல குடும்பத்தினர்கள் பயணிப்பதையும் மட்டுமே காட்டி அங்கங்க சிரிக்கவும் ரசிக்கவும் ஏதோ ஒன்று நடக்க போகின்ற என்ற பதபதப்பையும் டைரக்டர் வினோத்ராஜ் கடைசி வரைய சரியாகவே கிடைச்சிருப்பாரு. கிளைமேக்ஸ் காட்சியில அந்த பொண்ணுக்கு பேயோட்டும் காட்சி படமாக்கப்பட்ட விதமும் அந்த பொண்ணுக்கான பிரச்சனைய விவாதிக்கும் இடத்துல தன்னோட சமூகத்தில் பிடித்திருக்கும் பேய வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு இந்த கொட்டுக்காளி படத்தோட டைரக்டர் வினோத்ராஜ். இந்த படத்தோட பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா, சூரி மற்றும் அன்னப்பெண்ணின் நடிப்புக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். இடைவெளி வரை பெரிதாக எந்த சண்டை காட்சியும் இல்லைனாலும் இடைவெளிக்கு முந்தைய சண்டை காட்சியில் சூரிய நடிப்பு அபாரம் என்று தான் சொல்ல வேண்டும். நம்ம சூரியனுக்குள்ள இப்படி ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரம் இருக்கிறதா என்ற அளவுக்கு ஆச்சரியப்பட வைத்து விட்டார். நம்ம ஒளிப்பதிவாளர் சக்திவேல் அவர்கள் மலைகளையும் சாலைகளையும் மனித முகங்களையும் அவர்களின் மனதில் உள்ள எண்ணங்களையும் படம் பிடித்துள்ள விதம் தான் சர்வதேச ரசிகர்களையும் இந்த படம் இருக்க காரணமா இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வாழ்வியல் படத்தை அனுபவிக்கவும் அந்த மீனாவின் வாழ்வு எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் என்ற முடிவை இந்த படத்தை பார்ப்பவர் கையில் ஒப்படைத்து விட்டார் டைரக்டர். இந்த படத்தை தாராளமாக நீங்க ஒரு முறை பார்க்கலாம். இது நம்ம ட்ரோல் பாக்ஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.